சார், இந்த முறை நீங்கள் ஆந்திர மாநிலத்தில் பிரஜாராஜ்யம் எப்படி சிரஞ்சீவிக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதே நிலைமை உங்களுக்கு ஏற்பட்டுவிடும். மீண்டும் ஒரு முறை திமுக ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனால் கூட உங்களை காப்பாற்ற முடியாது. ஆண்டவன் நினைத்தால் கூட காப்பாற்ற முடியும். ஆண்டவனால் கூட இல்லை, கடவுளே நினைச்சாலும் காப்பாற்ற முடியாதுன்ட்டு திமுகவை காட்டி தான் இந்த உள்ளபடியே அதிமுகவின் இந்த நிலைமையை பார்த்து நான் மிகவும் வருந்துகிறேன். ஏறத்தாழ 50 ஆண்டுகள் கட்சி, 35 ஆண்டுகள் ஆளுங்கட்சி, இப்படிப்பட்ட ஒரு கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சியை பார்த்து நீ கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு ஏங்கிறது ரொம்ப வேடிக்கையாக இருக்கு. அண்ணன் சொன்னார், நாங்கள் இதுக்கு முன்னாடி நாங்கள் கூட்டணிக்கெல்லாம் அழைக்கல, விஜய் வந்தால் தான் எங்கள் கூட்டணி வெற்றி வாய்ப்பு அதிகம்னு நாங்கள் சொல்லவே இல்லை. விஜய் வந்தாலும் வரலாம், நாங்கள் வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு இருக்குது அப்படின்னார் சொன்னார். ஆனால் அப்படிப்பட்டவர் ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு எம்பி எலெக்ஷனில் என்ன சொன்னாங்கன்னா, திமுக கூட்டணி உடையும் அப்படின்னாங்க. உடையலை. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு என்ன சொன்னாருன்னா, மிகப்பெரிய ஒரு கட்சி நம்ம கூட்டணிக்கு வர தயாராக இருக்குது அப்படின்னார். கரூர் சம்பவத்தை தனக்கு அரசியல் லாபமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு பழனிசாமி. முதல் நாள் விபத்துன்னு சொல்கிறாரு, அடுத்த நாள் இதில் ஏதோ சதி இருக்குது, ஒரு கான்ஸ்பிரன்சி தியரி இருக்குது அப்படின்னு ஒரு சதி கோட்பாட்டை உள்ள நுழைக்கிறார். ஆனால் சொன்னார், இதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கள் தேமுதிக பாலத்தை கல்யாண மண்டபத்தை உடைச்சாங்க அப்படின்னு. தேமுதிக கல்யாண மண்டபம் உடைக்கப்பட்டது பற்றி பல விவாதங்கள் நடந்திருக்கு. தேமுதிக ஒரு கட்சியே இன்னைக்கு இல்லாமல் போனதுக்கு யார் காரணம்? அந்த கட்சி கேவலப்பட்டு போனதுக்கு யார் காரணம்? அதன் தலைவர் எதிர்கட்சி தலைவராக இருந்த விஜயகாந்த், தேமுதிக தலைவர் விஜயகாந்த், அந்த கட்சி எதிர்கட்சி தலைவரே நான் இல்லை, நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த அம்மா நான் எதிர்கட்சி தலைவரே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அந்த நிலைக்கு தள்ளப்பட்டது யார்? நடிகர் விஜய் இன்னைக்கு ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கார். அவர் பின்னால் ஒரு பெரும் கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தை தன்வசப்படுத்தணும்னு ஒரு முடிவுக்கு அதிமுக தள்ளப்பட்டு, அதனால தான் என்ன சொல்கிறாங்க, வழியை கூட்டணிக்கு அழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. வழியை அவங்க கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாங்க. கூட்டணிக்கு அழைக்கிற எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி, அழைக்கல, அவர் சார்பாக அழைக்கிறாங்க. அவர் ஒரு தலைவர், அவர் அழைக்கல அப்படின்னா அவர் சார்ந்து இருக்க 2ஆம் கட்ட தலைவர்கள் அவர் கட்டுப்படுத்தியிருப்பார். அவர் 2ஆம் கட்ட தலைவர்களோட கருத்து அவர் கருத்தை தான் பார்க்கப்படும் இல்லையா? அப்போ அவர் சார்பாக அழைப்புதல் விடுக்கிற ஆர்பி உதயகுமார், பாலாஜி இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கூட்டணிக்கு வரலைன்னா தாவேக்காங்கிற கட்சி அழிஞ்சிருன்றாங்க. அது அழிக்கிற இடத்துல யார் இருக்காங்கன்னா, கரூர் சம்பவத்தை இன்னைக்கு கையகப்படுத்தியிருக்கிற சிபிஐ. அப்போ சிபிஐ தனக்கு பின்னால் இருக்கு, நீ வரலன்னா கூட்டணிக்கு வரலைன்னா உங்கள் கட்சி அழிச்சிருவோன்னு மிரட்டுற துணியில் அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஆர்வி உதயகுமாரோட அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னா, நீ கூட்டணிக்கு வரலை அப்படின்னா உன்னை ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது, திமுக அழிச்சிரும். திமுக அழிக்கிற இடத்துல எங்கே இருக்கு? திமுக அழிக்கிற இடத்துல எங்கே இருக்கு? திமுகவுக்கு அதுக்கான தேவையில்லை. திமுக தாவேக்காவை பொருட்படுத்தவே இல்லை. அவங்க இப்போ அரசியல் வளர்ந்து வராங்க, ஒரு அரசியல் இயக்கம். அவங்களுக்கு இன்னும் தேர்தல் அங்கீகாரமே கொடுக்கப்படலை. ஏன் திமுக ஒரு 75 ஆண்டுகள் பாரம்பரிய ஒரு கட்சி, ஏன் அவங்கள பார்த்து பயப்படும்? அவசியமே இல்லை. கூட்டணிக்கு வரணும், கூட்டணிக்கு வரலாம் நீ அழிஞ்சிருவ, இப்படி தொடர்ச்சியாக பயமுறுத்துறது யாருன்னா அதிமுக. கூட்டணிக்கு ஒரு கட்சி வந்தால் தான் நாங்கள் பல பெறுவோம், கூட்டணிக்கு ஒரு கட்சி வந்தால் தான் எங்களால் அரசியல் செய்ய முடியும். இது அழைப்பு இல்லை, இது எச்சரிக்கையா? எச்சரிக்கை. அச்சுறுத்தலா? இது என்ன அச்சுறுத்தல்? 2 பேர் எடுத்துக்கலாம். எச்சரிக்கை, முதல்ல கெஞ்சி பார்த்தாங்க, அப்புறம் மிரட்டி பார்க்குறாங்க, இப்போ அடுத்தது அடிக்க ஆரம்பிப்பாங்க. அடிக்க ஆரம்பிக்கிறது எதை வச்சு? சிபிஐன்ற விசாரணை ஆணையத்தை வச்சு. நான் சொல்கிறேன், இன்னைக்கு சிபிஐயோட விசாரணை ஆணையம் எங்கே போய் நிற்கும்னா, கரெக்டாக அந்த கூட்டணி தேர்தல் கூட்டணி முடிவு இடத்துல நிறுத்தும். கூட்டணி முடிவு இடத்துல நிறுத்தி தாவேக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய செக்கை வச்சு, நீ கூட்டணிக்கு வரலன்னா உங்களை நாங்கள் இப்படி அம்பலப்படுத்துவோம், கூட்டணிக்கு வரலைன்னா உங்களை நாங்கள் இப்படி வெளிப்படுத்துவோம். இது தாவேக்காவை முற்றிலுமாக அவங்க பயமுறுத்திட்டு இருக்காங்க. முற்றிலுமாக பயமுறுத்திட்டு இருக்காங்க. இதற்கான அவசியம் என்ன இருக்கு? முதல் நாள் விபத்துன்னு சொல்கிறார். அந்த கேஸை சிபிஐக்கு கொண்டு வந்தது யார்? உமா ஆனந்துக்கும் மணிக்கும் இதுக்கு என்ன பின்னாடி இருக்கு? உமா ஆனந்த் சிபிஐ விசாரணை கேட்டு மனு தாக்கல் பண்ணுறாங்க. இல்லை, அவங்க கேஸ் எடுத்துக்கல கோர்ட்டு. சரி, அதுக்கான எண்ணம் அவங்களுக்கு இருக்கு இல்லையா? அந்த எண்ணம் தாவேக்காவ தலைவர் விஜயோ அவங்க கட்சியில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவருக்கு இல்லை. அவங்க சொல்றாங்க சிபிஐ விசாரணை நாங்கள் கேட்கவே இல்லைன்றாங்க. ஆனால் சிபிஐ விசாரணை கொடுக்கப்பட்டது யாரால? சிபிஐ விசாரணை கேட்டது யாரால? அதுக்கு பின்னாடி யார் இருக்கா? ஒரு விஷயத்தால பயனடைகிறது யார்? இப்போ இன்னைக்கு கரூர் சம்பவத்தில் பயனடைஞ்சது எனக்கு தெரிஞ்ச அதிமுக தான். அதிமுக ஏற்கனவே தாவேக்காவை கூட்டணிக்கு கூப்பிட்டு இருந்த பிறகு இன்னைக்கு இதை ஒரு காரணமாக காமிச்சு அரசியல் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. 41 பேரோட மரணத்தில் பழனிசாமி அரசியல் பண்ணுறாரு.
பழனிசாமி அதுக்கான அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு. பழனிசாமி இன்னைக்கு தாவேக்கா தன்னோட கூட்டணிக்குள்ள வரலன்னா பகிரங்கமா மிரட்டல் தோணியில இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. வரலன்னா நீங்க அழிக்கப்பட்டுருவீங்க. பிரஜாராஜ்யம் கட்சியில கொள்கைகள் இல்லை, அந்த கட்சி ஏன் அழிஞ்சது? அந்த மண் சார்ந்த அரசியல். ஆனால் ஏற்கனவே உங்களோட கூட்டணி வச்ச நடிகர் விஜயகாந்த் என்ன நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டார்? அவருடைய எதிர்க்கட்சி அந்தஸ்து. ஏன் பிரேமலதா 2024 முடிந்ததுன்னு சொன்னாங்களா இல்லையா? என் மகனுக்கு ஒரு எம்பி எலெக்ஷன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டார் பழனிசாமி சொன்னாங்க. அப்ப உங்களை நம்பி ஏமாந்து போனதெல்லாம் யாரு? உங்களை நம்பி தெருவுக்கு வந்ததெல்லாம் யாரு? திமுகவை நம்பி யாரும் அப்படி வந்ததில்லை. திமுக கூட்டணி கட்சிகளை வச்சு ஆட்சி அமைச்சிருக்கு. ஏனென்றால் அந்த கூட்டணி சார்ந்த கணக்குகள் முன்னெடுப்புகள் மூலியமா கொள்கை சார்ந்த, சாதாரண கூட்டணி கிடையாது, கொள்கை சார்ந்த கூட்டணி. இந்த மண்ணுக்கான கொள்கை சார்ந்த சமூக நீதி சார்ந்த கூட்டணி. இதை சமூக நீதினா என்னன்னே தெரியாத ஒரு இயக்கத்தோடு சேர்ந்துக்கிட்டு, அதுவும் விஜய் தெளிவாக பிரகடனப்படுத்தினார். என்ன பிரகடனப்படுத்துறாரு? என்னோட கொள்கை எதிரி பாஜகன்றார். அப்படிப்பட்ட ஒரு என்டிஏ கூட்டணியில் இருந்துட்டு தன்னை இந்த கூட்டணிக்கு வான அழைப்புதல் விடுக்கிறாரு பழனிசாமி அவர்களோட சகாக்கள். அப்படின்னா முதலமைச்சர் வேட்பாளர் யார்? நீங்க ஆட்சிக்கு வாங்க பங்கு தரோம் அப்படின்னு விஜய் சொல்றாரு. அப்ப கூட்டணிக்கு வர வச்சா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளரா இல்ல நடிகர் விஜய் முதலமைச்சர் வேட்பாளரா? அது அவங்க பிரச்சனை சார், உங்களுக்கு என்ன? அவங்க பிரச்சனை தான். இருந்தாலும் பொதுவையா ஒரு கருத்து இருக்கா இல்லையா? அது அவங்க பிரச்சனை தான். பொதுவியலா ஒரு கருத்து இருக்கு. அண்ணா சொல்றாரு அவரு தாவேக்காவோட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் செய்தி தொடர்பாளர். அசுர பலம் மட்டும் சொன்னாங்க சார். அசுரனாகவே காட்டுகிறார்கள் திமுகவை. அதை பத்தி நீங்க கவலையப்பட மாட்டீங்களா? இது அசுர பலம்ன்ற பிம்பம் திமுகவோட நியாயமான பலத்தை தான் அவங்க அசுர பலம்ன்றாங்க. ஏனென்றால் தொடர்ச்சி 10 தோல்வி பழனிசாமி தமிழ்நாடே சொல்லிட்டு 2017 அப்புறம் அவங்க சந்திச்ச எந்த தேர்தலும் வெற்றி பெறல. தொடர்ச்சியா தோல்வி. ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்தையாவது இன்னைக்கு வாங்கிட முடியாதான்னு பழனிசாமி கனவு கண்டாரு. அதற்காக தான் ஒரு பெருங்கும்பல், தன்னை சார்ந்த ஒரு பெருங்கும்பல் இருக்கு அப்படின்ற நடிகர் விஜய்ன்ற பிம்பத்தை எப்படியாவது வளர்ச்சி போட முடியுமான்னு பார்க்குறேன். இப்படி ஒரு வரலாற்றில் நீங்க சொன்னதுதான் உண்மை. இதற்கு முன்னாடி அதிமுகவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததே கிடையாது. இனி வருமானு தெரியல. கிட்டத்தட்ட 35 ஆண்டுகால ஆட்சி. 2006-11 ஆட்சி முடிந்த பிறகு 2011 சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்தது திமுக. சரியா? எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடையாது, தேமுதிக தான் வந்ததுன்னு. நீங்க ஒரு 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்றீங்க. இவர் தன்னை நிரூபிச்சிருக்கிறார். அரசியல்ல வெற்றி தோல்வி இரண்டும் சமமாக பார்க்கக்கூடிய அளவு கட்சி திமுக. திமுக அளவுக்கு வாழ்த்தப்பட்ட கட்சியும் இல்ல, தூர்த்தப்பட்ட கட்சியும் இல்ல. திமுக தமிழ்நாடு வரலாற்றுல கூட்டணி ஆண்டு மக்களுக்காக போராடி 2 முறை ஆட்சியில் இருந்திருக்கிறது. ஒரே ஒரு நிமிஷம், சில தமிழ் செல்வன் என்னன்னா கூட்டணியோட சேர்த்து கிட்டத்தட்ட 75 இடத்துக்கு மேல ஜெயிச்சிருக்கிறாங்களே. இனி அந்த இடத்தை திருப்பி தக்க வைக்க முடியாதுன்ற கவலை தான் பழனிசாமி. இப்ப இருக்க தேர்தல்ல, இப்ப இருக்க காலகட்டத்தில் அரவிந்தன் சார், இப்ப இருக்க காலகட்டத்தில் மீண்டும் தேர்தல் நடந்தா பழனிசாமியால அந்த 75 இடத்த கூட வர முடியாது. அதற்காகத்தான் நடிகர் விஜய் நடிகர் அரவிந்தன் சார் சொல்லுங்க சார். ஒரே ஒரு நிமிஷம் குறுக்கல. சாரி, நண்பர் துரைபாண்டியன் தவறா எடுத்துக்கிறவனா? துரைபாண்டியன் இல்ல, தமிழ் செல்வன். தமிழ் செல்வன். சாரி. எனக்கு கேமரா அவர் முகம் தெரியும். பரவாயில்ல சார், சொல்லுங்க ப்ளீஸ். அதாவது இது இப்ப திமுக காரவங்களுக்கு ஒரே இப்போ ஒரு வாய்ப்பாடு மாதிரி 10 தோல்வி 2000 இல்ல வாய்ப்பாடு மாதிரி, அது ஒரு திருக்குறள் மாதிரி வச்சுக்கிட்டாங்க. என்னடா 2011 இருந்து 2021 வரைக்கும் 14 தேர்தல்கள் முழுமையா தோல்வி அடைஞ்சாங்க சார். அதுல ஒரு ஆர்கே நகர் தொகுதியில டெபாசிட் கூட போச்சு. என்னன்னா நான் என்ன சொல்றேன், ஆர்கே நகர் தொகுதியில குக்கர் சின்னத்துக்கு என்ன மாதிரி அரசியல் செய்யப்பட்டது ஊருக்கே தெரியும். இல்ல நீங்க உங்க பழனிசாமி தான் போய் ஆர்கே நகர் தேர்தல்ல குக்கர் சின்னத்தை கொடுத்து டோக்கன் கொடுத்தாருல. அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அரசியல் இருந்ததுன்னு ஊருக்கே தெரியும். ஒரே 3 நான் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க பல தோல்விகளை சந்திச்சு ஆட்சிக்கு வந்தீங்க. அதே மாதிரி நீங்க 2001ல நீங்க எத்தனை 2 தொகுதி வெற்றி பெற்றீங்க. 2006ல ஆட்சி பிடிக்கலையா? 2006ல அதிமுக 9 தொகுதி தான் வெற்றி பெற்றுச்சு. 2011 தொகுதி வெற்றி பெறலையா? 2016ல வெற்றி பெறலையா? தேர்தல் களம் அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து அமையும். இப்பொழுது இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை. நான் என்ன கேட்கிறேன் சார், பாராளுமன்ற தேர்தல் என்பது வேறு. 2021ல கோவையில பாராளுமன்ற தொகுதியில தோத்தோம். ஆனால் 2021ல 10 தொகுதிகளையும் வெற்றி பெற்றோம். நீங்க ஒன்னே ஒன்று சொல்றீங்க, நம்ம நம்பி வந்தவர்களுக்கு நாங்க நம்பி வந்தவர்களை எல்லாம் நீங்க நாசமாக்கி இன்றைக்கு 3 கட்சிகள் தமிழ்நாட்டுல உங்க கூட்டணியில இருக்க 3 கட்சியே இல்ல. இன்னைக்கு
தேமுதிக அழிச்சது யாரு? அங்கீகாரத்தை அவங்களுக்கு இழந்திருக்காங்க. கடைசியா ஒரு எம்பி சீட் கொடுக்கறேன்னு சொல்லி அதை ஏமாத்துறது. அங்கீகாரத்தை இழந்திருக்காங்க. தேமுதிகவுக்கு கடைசியா ஒரு எம்பி சீட் கொடுக்கறேன்னு சொல்லி ஏமாத்துறது யாரு? அதெல்லாம் நடிகர் விஜய்க்கு தெரியாதா? பார்த்துட்டு தானே இருக்காரு அவரு. சரி சார்,